जरा जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை, அந்த தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம். ஏன் இந்த நிலை அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகள் வருகிறது. அதாவது மேஷராசி அன்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கடந்த காலங்களில் இருக்கின்ற ஆண்டு கிரகங்களின் அமர்வு கொண்டு சூப்பராக இருக்க வேண்டும். ஆனால் அது நமக்கு நடக்கவில்லை. 2025 வரை நாம் சனி பயிற்சி வரை பார்த்துருக்குறோம். நாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை. நடந்தாலும் ஒரு 100%ல் ஒரு 20% பேருக்கு நடந்திருக்கலாம். பட் 80% நடக்கவில்லை. அந்த நடக்காத 80%களுக்காக இந்த வீடியோ. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை, இது நம்ம பார்க்கும்போது கடந்த காலங்களில் சனி பகவான் ரொம்ப நன்மை செய்திருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் ஆண்டு கிரகங்களாகி குரு பகவான் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குருவுக்கு கோச்சார ரீதியாக நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அது போலவே சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் 11ஆவது இடத்துல லாபஸ்தானத்தில் சூப்பராக உட்கார்ந்துருக்காரு. பாம்பு கிரகங்களாகிய சர்ப்ப கிரகங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருந்து அந்த வீடினுடைய பலன்தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கன்னியில் கேத்து இருந்திருக்குது. அது போலவே மீனத்தில் ராகு இருந்திருக்கிறாரு. மீனத்தில் ராகுன்னும் போது குரு மாதிரி, குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, ஆக நன்மை செய்திருக்க வேண்டும். ஆனால் நடக்கவில்லை. அதுதான் நம்ம எதுக்கு நடக்கவில்லை, இது ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கேள்வி தேவைப்படுகிறது அல்லவா? அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எதனால் நடக்கவில்லை என்ற அலசல். மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக எதிர்பார்த்தபடி ஏன் பலன்கள் நடக்கவில்லை, ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்துக்கொண்டால் அது கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்குது. ஆறாம் இடம் என்ன நம்ம குறிக்கிறது, அதாவது சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்கிறது. சத்ரு ரோக ருணஸ்தானம் என்றால் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நோய் நொடிகளால் வரக்கூடிய வேதனைகள், அது போலவே சம்பந்தமில்லாத வழக்கு வாஜ்யங்கள் வரக்கூடிய நிலை. ஆனால் அந்த இடத்துல பாம்பு கிரகங்கள் கேத்து இருக்குது. கேத்துக்கு சொந்த வீடு கிடையாது. ஆக புதனுடைய பலன்தான் ஒரு பிரதிபலிக்கணும். புதன் உங்களுக்கு வெள்ளங்கம் தரக்கூடியதாக பாவக்கிரகமாக அமைந்ததுனால, அதனால்தான் 3 6 கூடியவன் புதன். ஆக 3 6 கூடியவன் என்னும்போது 3 என்பது முயற்சி வெற்றி. சத்ரு ரோகரணம் எதிர் வம்பு எல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல கேத்து இருக்கிறதுனால இந்த கேத்து தலை இல்லாத பாம்பு. தலை இல்லாத பாம்பு என்னும்போது ஒரு சிந்தனை இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வேதனை அனுபவிக்கக்கூடிய நிலை அந்த இடத்துல இருக்கின்ற புதன் கொடுப்பாரு. அதே போல் புதன் சம்பந்தமான விஷயங்களில், புதன்னா இந்த போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், இதில் சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் நிச்சயமாக 6ல் இருக்கின்ற கேத்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் ஜென்ரலாக கோச்சாரமாக நம்ம என்ன சொல்கிறோம், ராகு கேத்துக்களும் 12ல் மறையும் போது கெட்டவனுக்கு 8 கிட்டவன் சொல்லுவாங்க. அது கேத்து ராகுகளுக்கு சம்மந்தப்படாது. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது பாவகிரகம்தான். ஆனால் பாவகிரகம் விஷத்தன்மையுடையது. அதாவது அப்பிரதட்சிணமாக சுத்தக்கூடியது. அதாவது 7 கிரகங்கள் நேராக சுற்றுது. இந்த 2 கிரகங்கள் மட்டும் நேருக்கு மாறாக சுற்றுது. அப்படி சுற்றும் போது நிச்சயமாக நமக்கு ரிவர்ஸான நன்மைகளை தான் கொடுக்கும். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கிரகத்தன்மை நமக்கு சாதகமானது இல்லாதனால சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை கொண்டு அந்த வகையில் நம்மளுக்கு இல்லாத கடன்களை உருவாக்கி இருக்கிறது, இல்லாத பிரச்சனைகளை தூண்டி இருக்கிறது, சம்பந்தம் இல்லாத வழக்குகள் கொடுத்துருக்குது. அதே மாதிரி 12ல் இருந்த ராகு என்ன பண்ணியிருக்காரு, 12ல் இருந்த ராகு குரு வீட்டில் இருக்காரு. குரு நமக்கு பாக்கியாதிபதி, அதே போல விரையாதிபதி. ஆனால் இங்கே ராகு 12ல் இருந்ததுனால அங்கேயும் அவர் பாம்பு தன்மை உடையிறதுனால அங்கேயும் நமக்கு ஐன சைன சுகம், அதாவது ஒரு மனிதனை சுகப்படுறதுக்கு உண்டாகின விஷயங்கள், ஒரு மனிதன் ஒரு மோட்சஸ்தானத்துக்கு உண்டாகின இடம் தானே 12ஆம் இடம். வெளிநாடு சம்பந்தமான இடம், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, இதெல்லாம் உதவினாலும் 12ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு நமக்கு ஒரு சஞ்சலந்தான் கொடுத்துருக்கிறாரு.
காரணம் அவரை வந்து தலையுள்ள பாம்பு, அதாவது தலையுள்ள பாம்புன்னா தலை கனத்தோட ஏதோ ஒன்று பேசி சம்மந்தம் இல்லாத வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் உருவாக்கி, இந்த சர்பன்ட் பிளானட்ஸ் எப்பவும் அப்படி தான். ஏன்னா ஒன்று ஞானக்காரக்கர் மோட்சக்காரக்கர், ஒருத்தர் வந்து போகக்காரக்கர் ஆசைக்காரக்கர். இந்த 12 இருக்கிறதுனால 12 இருக்கணும் கெட்ட ஸ்தானம். அதனால தான் அவங்கள அந்த இடத்துக்கு போய் கூட வரம்பு மீறி சில செயல்களில் ஈடுபட்டதுனால அங்கே ராகு நம்மளை வந்து பாதிப்புக்கு ஆளாக்கியது. சரி, சர்ப்ப கிரகங்களை விட்டுருங்க, அது 1.5 ஆண்டு முடிஞ்சுட்டு. சரி, சனி பகவான் 2.5 ஆண்டு நமக்கு வந்து 10-11 கூடியவன் அல்லவா. தொழில்ஸ்தானம் பிரமாதமாக இருக்கணும். அந்த தொழில்ஸ்தான அதிபதி போய் 11 லாபத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து அதாவது உயிர் பெற வேண்டும் என்றால் அவன் உழைக்க வேண்டும். ஆனால் அந்த உழைப்புக்கு அந்த உயிர்வுக்கு சம்மந்தப்பட்ட 2 இடங்களில் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கே குரு பகவான் சனி பகவான் வந்து நன்மை செய்யல அப்படின்றது உங்களுக்கு ஒரு இது. அப்படி பார்க்கும்போது மேஷ ராசி என்பது வந்து செரலக்னம். செரலக்னங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் யோகத்தில் இருந்தாவே ஒழியா ஜென்ரலாக செரலக்னங்களுக்கு வந்து 11 கூடையவன் வந்து பாதகாதிபதியாக வருகிறான். இது என்னங்க, இது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் உண்மை. செரலக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள்னு இருக்குது ஜாதகத்தில். செரலக்னம் என்றால் மேஷ லக்னம், ஸ்திர லக்னம் என்றால் சிம்ம லக்னம், இந்த மாதிரி உபய லக்னம் என்றால் தனுசு லக்னம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். அப்படி வரும்போது இது மேஷராசி பொறுத்தவரை லக்னமாக எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ராசியாக எடுத்துக்கொண்டாலும் 11 கூடையவன் வந்து பாதகாதிபதியாக வரான். அதனால தான் நமக்கு தர வேண்டிய லாபங்களை தரலை. தொழிலும் இல்லை, அப்படி தொழில் இருந்தாலும் தொழிலில் தர வேண்டிய லாபம் தரவில்லை. வேலை செய்கிறது இடத்துல கூட பாதகமாக இருக்கிறதுனால தான் நமக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம். நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காருங்க, நான் தான் 2 மாடு வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி அவரை நல்ல பால் விற்பனை பண்ணி அவர் 2 பெரிய வீடு கட்டிட்டார் என் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லவங்க நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த உதவி என்பது வந்து செய்கிறது என்பது ஒரு இதானதாகும். அந்த உதவி மூலமாக நன்மை அடைந்தவர்கள் அவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுக்திகளை வரும்போது அது ஒரு உயர்வை தருகிறது. இப்போ அந்த வகையில் நமக்கு பார்க்கும்போது இப்போ பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தவங்களை கரெக்டாக அஸ்வினிக்குடைய அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு. நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். மருத்துவமனை செலவு, சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, வேலை உத்தியோகத்தில் ஒரு தொந்தரை, இல்லை கூட வேலை செய்கிறவங்களால் பல பிரச்சனை கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பிறந்து சந்திச்சிருப்பாங்க. அது போலவே சரி, பரணி இருக்குதுங்க, பரணி 2ஆம் வீடு சுக்கன் தானே, 2 7 கூடையவன் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட 2ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து மாரகஸ்தானம் ஜாதகனுக்கு. ஆனால் உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த சுக்கரனுடைய தசாபுக்திகள் காலங்களில் நிச்சயமாக செலவு தான் வைப்பா. குடும்பத்துக்காகவோ அல்லது கணவன் மனைவிக்காகதோ உங்களுக்கு விரை செலவுகளே பண்ணியிருப்பானே ஒழிய நிச்சயமாக பணத்தை சேர்த்து விட மாட்டான். ஆக அந்த வகையில் பரணி நட்சத்திரத்துக்கு அடிபட்டு இருக்குது. அப்போ குடும்பத்தில் பிழைவுகள், சுகப்படாத தன்மை, அப்புறம் தூரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தினை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை, அல்லது குடும்பத்துக்காக நீங்கள் உழைச்சி கடைசியில் கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது கணவன் மனைவினை விட்டு பிரிஞ்சு கூட அவங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஏற்பட்டிருந்திருக்கணும். ஸோ அந்த வகையில் நமக்கு பரணி நட்சத்திரத்தாருக்கு நன்மை என்பது நடக்கவில்லை. கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானே, அதனால தான் சூரிய பகவான் வந்து பஞ்சம திரிகோணாதிபதி தானே. மேஷராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் இடம் ஒரு சூப்பரான இடம். அவர் ஒரு சுபக்கிரகம், யோகக்காரக்குன்னு, அவர் கண்டிப்பாக நன்மை செய்யணும். ரைட்டு, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்து 5ல் ஆட்சி பலத்தோடு இருந்திருந்து, அல்லது அவரே ராசிலி உச்ச பலத்தோடு இருந்து சூரியன் வந்து இல்லை 6-11 இருந்திருந்து 3-6-11 இருந்திருந்தால் நிச்சயமாக நன்மை செய்திருப்பார். ஆனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அங்கே எங்கேயாவது சூரியன் கெட்டு போய் விட்டால் இந்த சூரியன் வந்து நமக்கு நிச்சயமாக நன்மை தரமாட்டார். யாருக்கு? இந்த கிருத்திகையில் பிறந்த நிச்சயமாக நன்மை தரமாட்டார். ஏன் தரமாட்டாருன்னா, இங்கே வந்து மறுபடியும் சூரியன் வந்து 5 கூட பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணிய யோகாதிபதி. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலம் பலமாக இருந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு சூரியன் நன்மை, அந்த கிருத்திகை ராசிக்கு நன்மை செய்யும். அப்படி இல்லாவிட்டால் அரசு உத்தியோகத்தில் பிரச்சனைகள், உத்தியோகம் அதாவது அரசாங்கம் சார்ந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு பல நஷ்டங்கள், இல்லை உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர், சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, இல்லை தகப்பனாரோட கருத்து வேறுபாடு, இல்லை அவருக்கு ஆஸ்பத்திரி செலவுகளை பண்ண வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி தான் நிச்சயமாக பண்ணியிருக்கோம். ஆக கடந்த காலங்களில்
நமக்கு இந்த 3 பயிற்சிகள் மேஷராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை நிச்சயமாக 80% பீப்புளுக்கு நன்மை செய்யவில்லை. அதுதான் காரணம். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் யோக பலன்கள் இருந்த பட்சத்தில், தசாபுக்திகள் பலமாக இருந்த பட்சத்தில் கோச்சார ரீதியாக நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கும். கோச்சாரம் என்பது ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடியது திடீர்னு. ஏன்னா கோச்சாரம்ன்றது அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸ். ஆனால் ஆண்டு கிரகங்களை பொறுத்து தான் ஒரு ஸ்டெபிலிட்டி என்பதே கிடைக்கும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபேமிலி கன்சர்ன், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ரேப்பிட் சக்ஸஸ், ஒரு ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் வந்து ஆண்டு கிரகங்களை பொறுத்து தான் இருக்கும். ஆக மேஷராசி கடந்த 2 வருஷமாக அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. ஆக இனி வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வந்து குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக 3ஆம் இடம் வந்து குரு பகவானுக்கு நல்ல இடம் கிடையாது. அதனால தான் அவர் 9வது இடத்துல பார்க்குறாரு. அதனால தான் அவரோட சொந்த வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் நிச்சயமாக நன்மை தரும். இங்கே ஸ்தான பலம் பெறலை என்றாலும் குரு பகவானுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தருவார். அதே நேரத்தில் சனி பகவான் வந்து 11ல் இருக்கிற சனி பகவான் எங்களுக்கு நன்மை செய்யலைங்க, 12ல் எப்படி நன்மை செய்வான், நாங்கள் தான் 7:30 வந்துடுறோமேனு பயப்படுறவங்க இருக்காங்க. 7:30 வந்து இங்கே தொந்தரவு பண்ணாது. காரணம் என்றால் 12ல் சனி பகவான் மறைகிறார். ஆக 12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால விரை சனிக்குள்ள மேஷராசி அன்பர்கள் வருகிறார்கள். அப்போ வந்து நமக்கு குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறது. 3ஆம் இடத்துல இருந்தபடியே உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 9வது இடத்தையும் பார்க்கிறது, 11ஆம் இடத்தையும் பார்க்கிறது. ஆக சிறப்பான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். விரயத்தில் சனி இருக்கிறதுனால என்ன ஒரு நன்மை, அதாவது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ 10 கூடையும் 11 கூடையும் 12க்கு போயிருக்கிறான். ஏதுக்கானோ பாதகத்தன்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பாதகத்தன்மை 12ல் போய் மறைவதனால பாதகத்தன்மையும் முற்றிலும் மறைந்து விடும். அப்போ உங்களுக்கு தொழில் என்ன நடக்குதோ அதுபடி உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 9 கூடி பாக்கியாதிபதி விரையாதிபதி ஆகிய குரு பகவான் வீட்டில் சனி இருக்காரு. அப்போ உங்களுக்கு பாக்கியங்கள் கொடுக்கறது என்பதே உண்மை இந்த காலகட்டத்தில் தான் ஆகும். ஆக எதிர்வருகின்ற 2.5 ஆண்டு காலம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அளித்தரும். காரணம் என்றால் அந்த 3 நட்சத்திரத்தில் செல்லும் போது அவங்க நீங்கள் போராட்டாதாகட்டும், உத்திராட்டாதாகட்டும், ரேவதி ஆகட்டும், போராட்டத்தில்னு குரு பகவான் நட்சத்திரம் இப்போ போயிட்டுருக்குது. போராட்டத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவர் வந்து குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி, விரையாதிபதி. ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வருமானம் கொடுக்கறது, பாக்கியங்க தருவது என்பது அவருடைய உண்மையான வேலையாக இருக்கிறது. அதாவது மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அள்ளித்தரும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம ராகு கேத்துக்கள் பார்த்தோம்னா, ராகு கேத்துக்கள் பார்க்கும்போது கேத்து வந்து 5ல் சிம்மத்தில் வருது. சிம்மத்தில் வர்றதுனால சூரியன் வீட்டில் வர்றதுனால சிம்மத்துக்கு வந்து 5ஆம் இடத்த கேத்து வந்து ஒரு நல்ல நன்மை செய்யக்கூடிய நிலை தான். காரணம் என்றால் சூரியனோட வீட்டில் வருது. சூரியனோட வீட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஞானக்காரக்கிற ஆத்மக்காரக்கன வீட்டில் வரான். ஸோ ஆத்மாக்கு அது சப்போர்ட்டாக தான் இருக்குமே ஒழிய பாதிப்பு கொடுக்காது. அதே போல் நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல ராகு வர்றாரு. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ 11ல் சனி பகவான் செய்யாத ஒரு யோகத்தை 11ல் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு பண்ணுவார். அதாவது கும்பத்தில் இருக்கின்ற ராகு பகவான் எதுக்கு பண்ணுவாருன்னு நம்ம சொல்கிறோம்னா, அந்த குருன்னு வந்து மிதுனத்தில் இருக்கின்ற குரு வந்து அந்த ராகுன்னு பார்க்குறாரு. ஸோ மிகப்பெரிய அதிருஷ்டம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது. இந்த சனி பயிற்சியிலும் 7:30 சனியாக இருந்தாலும் நீங்கள் ஜாகிரதை இருக்க வேண்டும். காரணம் என்றால் ராசி ஆகிய செவ்வாய் பகவானுக்கும் சனிக்கு ஆகாது. இந்த 2 கடுமையான எதிர்கள். அதனால்தான் உங்களுக்கு தொந்தரவு வரும். போக்குவரத்தில் ஜாகிரதையாக இருக்கணும், சொந்த பந்தங்களும் சண்டைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். 7:30 என்றது வந்து ஒரு இண்டிகேஷன், ஒரு நீங்கள் ஜாகிரதை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லக்கூடியது. ஆக நீங்கள் ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்யும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு நன்மை மேஷராசி மேஷ லக்னத்துக்கு அன்பர்களுக்கு அப்போ கிரகங்கள் நல்லா இருக்கிற மாதிரி காட்சி காமிச்சிருக்குது, ஆனால் ரிசல்ட் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். காரணம் என்னாலும் சனி பகவான் வீட்டில் ராகு வர்றாரு 11ஆம் இடத்துல. 11ல் இருக்கிறது ராகு ஒருவனே வந்து உங்களுக்கு நல்ல யோகம் செய்வான். அதுதான் ரொம்ப முக்கியமாக. நீங்கள் ஏன்னா அந்த ராகு வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. ஆக மேஷராசி அன்பர்கள் பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக நன்மை தரதாக உங்களுக்கு அமைந்துவிடும்.
ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எதிர்வரும் காலங்களில் மேஷராசி நபர்களுக்கு மிக சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும். சர்வேஜனா சுக்கினோ பவந்து.